ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 7/8/2024 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இங்கே கொடுத்துருக்காங்களே, இது ஆக்சுவலி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் தான். கூகுள் மோனோபோலிஸ்ட் ரூல்ஸ் அமெரிக்கன் ஜட்ஜ் இன் கீ ஆன்டி ட்ரஸ்ட் கேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே. ஸோ மோனோபோலிசேஷன் அப்படின்றாலே நம்ம நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதாவது அவங்க மட்டும்தான் வந்து அந்த மார்க்கெட்டில் வந்து இருப்பாங்க. ஸோ வேறு எந்த ஒரு கம்பெனியுமே இருக்காது. நமக்கு எந்த ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கவே இருக்காது. அவங்கக்கிட்ட மட்டும்தான் நமக்கு அந்த ஒரு விஷயம் வேணும், அவங்கக்கிட்ட மட்டும் தான் போயிட்டு வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கம்பெனி ஆயிடுச்சு கூகுள் அப்படின்ற மாதிரி அமெரிக்கா வந்து கருதுகிறாங்க. ஸோ அதை பற்றின ஒரு நியூஸ் தான் வந்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த சர்ச் டொமைன், அதாவது நிறைய பேர் ஏதாச்சும் டேட்டா சர்ச் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கூகுள் தான் வந்து ஒரு மோனோபோலிஸ்டிக்கான அந்த டொமைனில் வந்து மோனோபோலைசேஷன் கம்பெனியாக வந்து செயல்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி மோனோபோலைசேஷனுக்காக வந்து நம்ம ஒரு காம்படிஷன் கமிஷன் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் வச்சுருக்கோம். ஸோ அது பிரகாரம் அதில் கொடுக்கட்டிருக்க ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும். அண்ட் தென் யூஎஸ்ஏயில் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஷெர்மான் ஆக்ட் அப்படின்றது. ஸோ 1890 வந்து இது எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ ஷெர்மான் ஆன்டி ட்ரஸ்ட் ஆக்ட் அதை பற்றி தான் நம்ம வந்து இப்போ வந்து நிறையவே நம்ம அதில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா இந்த கூகுள் அப்படின்றது லைக் அமெரிக்கன் கம்பெனிலையா. ஸோ அதனால் அமெரிக்காவில் இருக்க ஸோ இந்த ஷெர்மான் ஆன்டி ட்ரஸ்ட் ஆக்ட், ஸோ அதுதான் வந்து ஆக்சுவலி அது வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணி ஸோ அவங்க கோர்ட்டுக்கெலாம் போயிட்டு ஸோ கேஸ் ஆகிருக்கு. ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஒரு டேட்டா பிரகாரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 90% வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சர்ச்சாக இருந்தாலும் அது கூகுள் 90% ஆஃப் தி சர்ச் வந்து பார்த்திங்கன்னா கூகுளில் தான் நிறைய பேர். இப்போ நம்மளுமே வந்து பார்த்திங்கன்னா டக்குன்ட்டு கூகுள் தான் வந்து போகும். ஏன்னா வந்து அது டிஃபால்ட்டாகவே நிறைய ஃபோன்ஸில் இருக்கும். கிட்டத்தட்ட 97% கிட்ட 97% ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ஆப்ஸ் அண்ட் கூகுள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அது எப்படி சொல்ல நம்ம இன்ஸ்டால் பண்ணாமல் டிஃபால்ட்டாகவே அதிலே இருக்கும். ஸோ இதுக்கு இந்த மீதி 3%குள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப லைக் அந்த ஐஃபோன்ஸஸ் அந்த மாதிரி ஒரு சில இந்த கூகுள் டைப் வச்சுருக்காத ஒரு அந்த 3% கிட்ட தான். அது வந்து ரொம்பவே கம்மியான ஒரு பர்சன்டேஜ் தான். அதுலேயுமே வந்து மேபி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த கூகுள் வந்து ஒரு மோனோபாலிஸ்டிக்காக வருது. ஸோ அப்படி வரும்போது இந்த ஷெர்மான் ஆக்டுக்கில் என்னென்னலாம் வருதோ ஸோ அதெல்லாம் வந்து கடைப்பிடிக்கணும் இல்லையா அப்படின்னு நிறைய பேர் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. லைக் யூஎஸ்ஏ கவர்மெண்ட் அந்த கம்பெனி பற்றி. ஸோ இந்த மோனோபாலி வந்து பார்த்திங்கன்னா இப்போ கவர்மெண்ட் வந்து அந்த ஒரு மோனோபாலியை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது மோனோபாலியாக இருந்தாங்கன்னா அது வந்து நம்மளுக்கு அவ்வளோ பிரச்சனை இல்லை. ஏன்னா கவர்மெண்ட்டுன்றது ஒரு லெவலுக்கு மேலே ரொம்ப அதிகமாக ப்ராஃபிட் அப்படின்றது டேரெக்டாக எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம கவர்மெண்ட் அப்படின்னு வரும்போதே நம்ம வந்து லைக் வெல்ஃபேர்க்காக அப்படி தான் வந்து நம்ம போக தோணும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஸோ ஆனால் ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து இந்த மோனோபோலியாக இருந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப நிறையவே சிக்கல்கள் இருக்குது. ஏன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து ப்ராஃபிட்டை நோக்கி போயிட்டே தான் இருப்பாங்க. லைக் அவங்க எவ்வளோ ரீச் ஆனாலுமே அது வந்து முடிவு அப்படின்றது இருக்காது. ஸோ அதனால வந்து இந்த ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து மோனோபோலியாக இருக்கிறது அப்படின்றது நம்மளுடைய மோஸ்ட்லி அது வந்து தப்பான ஒரு விஷயம்தான். ஸோ நம்மளுக்கு வந்து அது பெனிஃபிட் கிடையாது ஜனங்களுக்கு. ஸோ அதனால் மேபி இப்போ வந்து இப்போ வந்து ஜட்ஜ் வந்து இந்த கூகுள் வந்து மோனோபோலிஸ்டிக்காக தான் இருக்குது அப்படின்ட்டு வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க அப்படின்றது இல்லை. மேபி வந்து சொல்கிறேன். ஸோ ஃப்யூச்சரில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா மேபி வந்து இந்த கோர்ட் வந்து ஆர்டர் போடலாம். லைக் அந்த கம்பெனியை வந்து பைஃபர்கேட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி, அதாவது பிரேக்கப் பண்ணுங்கள். ஆல்ஃபாபெட்ஸ் தானே பேரண்ட் கம்பெனி. ஸோ இதோட பேரண்ட் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபாபெட்ஸ் தான். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு 2-3 வந்து பிரிங்க ஸோ அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்களுக்குள்ளே ஏதாச்சும் அட்லீஸ்ட் காம்படிஷன் வரும் அப்படின்றது தான் வந்து அவங்களோட எண்ணமாக இருக்கும். ஸோ இதுக்கான அந்த ஷெர்மன் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஷெர்மன் ஆன்டி ட்ரஸ்ட் ஆக்ட் அது வந்து கீழே வந்து ஸோ இனிமேல்ட்டு அது கீழே வரதெல்லாம் வந்து இந்த கூகுள் இது வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வராங்க. மோஸ்ட்லி வந்து இது வர்றதுக்கு ரொம்ப வருஷங்கள் ஆகிடும். வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு ஜஸ்ட் சாக்கில் தான் போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து அதே அது மறுபடியும் சப்போஸ் சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் ஆச்சுன்னா அமெரிக்காவோட சுப்ரீம் கோர்ட்டில் ஸோ அங்கேயுமே வந்து அது பாஸ் பண்ணி ஸோ வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நிறைய வருஷங்கள் ஆகிடும். பட் இருந்தாலும் மேபி இப்போதைக்கு கூகுள் வந்து ஒரு மோனோபோலியாக செயல்பட்டுருக்கு அப்படின்றது அமெரிக்காவில் ஒரு கேஸ் போயின்னு இருக்குது. ஸோ அதை பற்றின ஒரு விஷயந்தான் வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் சொன்னேன். ஸோ அண்ட் தென்
இதுவுமே ஆக்சுவலி இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் தான். கவர்மெண்ட் பிளிங்க்ஸ் ஆன் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் ஆன் ரியல் எஸ்டேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போ வந்து ரீசெண்டாக முடிவு பண்ண பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் அப்படின்னு அந்த கேபிட்டல் டேக்ஸில் வந்து நிறையவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்களுக்கு அதிகப்படுத்தியிருக்காங்க, நிறைய விஷயங்களுக்கு கம்மிப்படுத்தியிருக்காங்க. ஸோ மெயினாக வந்து இந்த ஃபிக்ஸ்டு அசட்ஸ்லலாம், அதாவது இந்த லேண்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 to 12.5% வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய இந்த இண்டெக்ஸேஷன் வித்ட்ராயலெல்லாம் வந்து கேன்சல் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு பெனிஃபிட்ஸ்லாம். ஸோ இப்போ வந்து கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, சப்போஸ் நீங்கள் 20% அந்த மாதிரி எடுத்திங்கன்னா வித் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட், இல்லை 12.5% எடுத்திருக்கீங்கன்னா வித்தவுட் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் பிளிங்க்ஸ் ஆன் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் ஆன் ரியல் எஸ்டேட்டுன்றதுனால நான் இதை பற்றி சொல்கிறேன். அதாவது நம்ம லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா 20 to 12.5% வந்து கேபிட்டல் டேக்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ 20% நம்ம எடுக்கும்போது நமக்கு இந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்லாம் வரும். 12.5% எடுக்கும்போது நமக்கு வந்து இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்லாம் வராது. இப்போதைக்கு ரியல் எஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட் அதை பற்றி ஒரு அப்டேட் தான். நிறைய விஷயங்கள் அது மூலிமா நான் என்ன சொல்ல வரேன்னா, நிறைய விஷயங்கள் கேபிட்டல் டேக்ஸ் வந்து இந்த கோல்டுக்கெலாம் வந்து கம்மி பண்ணியிருந்தாங்க. நிறைய விஷயங்கள் மாறி அந்த லேப் மெடிசன்ஸ்க்கெலாம் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 10லேருந்து லைக் 250க்கு போயிடுச்சு, டக்குன்ட்டு ரொம்ப ஹைப்பில் போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு அதிகப்படுத்தியிருக்காங்க, கம்மிப்படுத்தியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டோடைய ரிசல்ட்ஸ் வந்து ரொம்பவே மாறி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ தென் இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி சென்டர் இஷ்யூஸ் நார்ம்ஸ் ஃபார் ஆர்கன் டிரான்ஸ்போர்ட் இன் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஆர்கன் டிரான்ஸ்போர்ட் பற்றி எல்லாருமே நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக பிரதமர் மோடி அவர்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா மங்கி பாத் அங்கே வந்து பேசியிருக்காங்க. ஸோ நம்மளோட இந்தியாவில் அந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷனில் ஃபேஸ் பண்ணுற முக்கியமான பிரச்சனை என்னென்னு பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான். ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்றது ஒரு விழிப்புணர்ச்சியே இல்லை. லைக் இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் நடக்குது அந்த வெஹிக்கலில். ஸோ நம்ம அதுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும். ஸோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் நம்மளோட இந்தியாவில் ரொம்பவே லேக் ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஒருத்தவங்களுடைய ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறது மூலிமா கிட்டத்தட்ட இந்த உலகத்தில் 8 உயிர்களை வந்து இன்னுமே நம்ம காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி வந்து லைக் டேட்டா பிரகாரம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து எப்படினாலும் நடக்கலாம். லைக் ரோடு லேண்ட்லேயும் நடக்கலாம், வாட்டர்லேயும் நடக்கலாம், ஏர் ரூட், இந்த மாதிரி எந்த ரூட்ஸ்லனாலும் கிடைக்கலாம். பட் அதுக்கான தேவையான ஃபெசிலிட்டிஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம மோஸ்ட்லி நம்ம வந்து லேண்டு தான் நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம் இல்லையா, பக்கத்துலேயே இருக்கிறதுனா. ஸோ அந்த மாதிரி டைமில் நமக்கு வந்து இந்த எப்படி சொல்கிறது, இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் இஷ்யூஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமாக நம்ம இந்தியாவில் இருக்குது. மற்ற கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது நம்மளோட இந்தியாவில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இதுக்குன்ட்டு லைக் ஒரு தனியாக டக்குன்ட்டு வந்து விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி டக்குன்ட்டு இவங்களை ஃபர்ஸ்ட்டு மூவ் பண்ணுறது அந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்ச்சிகள் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் எஸ்ஓபி அப்படின்ற ஒரு இது மூலயமா லைக் நிறைய டிராஃபிக் பர்சனல்லாம் வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்காக நிறையவே வந்து முன்னெச்சரிக்கை எடுத்துகிட்ருக்காங்க, முன்னேற்பாடுகள். ஸோ இந்த விஷயத்தில் நம்ம ஜென்ரலாக பார்க்கணுன்னு பார்த்திங்கன்னா ஜிகேவா லைக் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் ஹியூமன் ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் ஆக்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 1994 எடுத்துகிட்டு வந்தப்பட்ட ஒரு ஆக்ட். ஸோ அது மூலியமாக தான் வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன்லாம் நமக்கு ஓகேவாயிட்டு லைக் நிறையவே கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிது. அண்ட் தென் 3rd August 2010 அப்போதுலேருந்து பார்த்திங்கன்னா, அதாவது 2010லேருந்து எல்லா வருஷமும் 3rd August அன்றைக்கி நம்மளை வந்து இந்தியன் ஆர்கன் டோனர்ஸ் டே அப்படின்ட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ அதை பற்றின ஒரு ஜிகே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு சின்ன டேஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக. மற்றபடி இங்கெல்லாம் அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் இல்லை. ஸோ நீங்கள் லைக் ஹெட்லைன்ஸ் மட்டும் படிச்சிங்கனாலே போதுமானது தான். ஒரு சிலது நிறையவே பொலிட்டிக்கல் இதுவுமே இருக்குது, அதனால் நான் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணுறேன். அண்ட் தென் இது ஆக்சுவலி இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இதை பற்றி நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் ஒரு கிளியர் கட்டு நமக்கு ஒரு டார்கெட் நமக்கு என்ன அப்படின்றது கரெக்டாக புரிஞ்சிருக்காது. ஸோ நான் இப்போ அதை பற்றி ஒரு டீட்டெயிலான ஒரு
ஒரு அதை பற்றி சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன் டீட்டெயிலாக அதை பற்றி. ஸோ ஜுடிஷியஸ் யூஸ் ஆஃப் சுக்ரலோஸ் ஆஸ் சுகர் சப்ஸ்டிடியூட் ஹெல்ப்ஸ் டயபெட்டிக்ஸ் ஸ்டடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது நிறைய நம்ம மார்க்கெட்லலாம் சுகர் ஃப்ரீ அப்படின்னு பார்ப்போம் இல்லையா. லைக் நிறைய ஜூஸ், பிஸ்கெட்ஸ், நிறைய சாக்லேட்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சுகர் ஃப்ரீ அப்படின்றது நம்ம இப்போலாம் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்க வேண்டியதாகிடுச்சு. ஏன் வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ் வந்து அதிகமாக சுகர் ஃப்ரீ அப்படின்றதும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது அதிகமாகிட்டே போகுது. ஸோ அதனால் இந்த சுகர் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் பற்றி தான் நம்ம இதில் மெயினாக பேச போகிறோம். இந்த சுகர் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது உண்மையிலே சுகர் இல்லாமல் செய்யப்படுதா அப்படின்னு பார்த்திங்கன்னா சுகர் வந்து இல்லாமல் தான் செய்யப்படுது. பட் ஆனால் அதில் போடுறது என்னென்னு பார்த்திங்கன்னா நான் நியூட்ரிட்டிவ் ஸ்வீட்னஸ் அப்படின்ற ஒன்று வந்து சேர்க்குறாங்க. ஸோ என்என்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோடைய அதை வந்து ஷார்ட்டாக என்என்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆக்சுவலி ஸ்வீட்டாக தான் இருக்கும், இதுவுமே சுகர் மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லைக் இப்போ ஒரு நார்மலாக நம்ம ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்றோன்னா என்ன ஆகும், ஸோ ஏதாச்சும் அது என்சைம் வந்து பிரேக் அவுட் பண்ணும். ஸோ அது மூலயமா கெலோரிஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் வந்து நம்ம டயபெட்டிஸாக இருக்கட்டும் சரி, வெயிட் கெயினாக இருக்கட்டும் சரி, நிறைய விஷயங்கள் அதனால தான் வருது. பட் ஆனால் இந்த என்என்எஸ் அதாவது அதில் இருக்கக்கூடியது என்னென்னு பார்த்திங்கன்னா இங்கே கொடுக்கப்பட்டிருக்கல இந்த சுக்ரலோஸ் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நான் நியூட்ரிட்டிவ் ஸ்வீட்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, என்என்எஸ் அப்படின்ட்டு. ஸோ அதில் வந்து இந்த சுக்ரலோஸ் தான் இருக்கும். ஸோ அந்த சுக்ரலோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி அந்த என்சைம் நம்மளுடைய உடம்புல சுக்ரலோஸை பிரேக் அவுட் பண்ணுற என்சைம்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் கெலோரிஸ் வந்து பிரேக் அவுட் ஆகாது. ஸோ இந்த ஒரு சின்ன கான்செப்ட் தான் வந்து நம்ம இந்த சுகர் ஃப்ரீலலாம் யூஸ் பண்ணுறாங்க. மற்றபடி நம்ம வேறு எது சாப்பிட்டாலும் குளுக்கோஸாக இருக்கட்டும் சரி, சுக்ரோஸாக இருக்கட்டும் சரி, இப்போ சுக்ரோஸ்னால் சுக்ரேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் வந்து ஸோ லைக் அது பிரேக் அவுட் பண்ணும். ஸோ அது மூலிமா கெலோரிஸ் நமக்கு வரும். ஸோ அந்த டயபெட்டிக்ஸுக்குமே வந்து வழிவகுக்கும். அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் வந்து இந்த நான் சுகர் ஸ்வீட்னஸ் அப்படின்றத யூஸ் பண்ணி நிறைய பேர் இந்த சுகர் ஃப்ரீ அப்படின்றது எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி சுகர் ஃப்ரீ அப்படின்றது சுகர் ஃப்ரீ கிடையாது, கெலோரி ஃப்ரீ. அதாவது அது சாப்பிட்றது மூலிமா நமக்கு வந்து எந்த ஒரு கெலோரிஸுமே கெயின் கிடையாது, 0 கெலோரிஸ் தான் அந்த ப்ராடக்ட்ஸு, 0 கெலோரி ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ அது வந்து அதை பற்றி வந்து இப்போ ரீசனாக WHO வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா என்என்எஸ். ஸோ ஓகே, அது வந்து நல்ல விஷயந்தான். பட் ஆனால் என்ன நம்ம அதிகமாக நம்ம அதை சாப்பிடக்கூடாது. ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிறது மூலயமா நம்ம வந்து கெலோரிஸ் மறுபடியுமே ஒரு கட்டத்துக்கு மேலே அது வந்து மறுபடியும் கெலோரிஸ் வந்து அதிகமாகவே கொடுக்க ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து அப்போஸ் பண்ணி நிறையவே வந்து லைக் இந்த ஆர்டிக்கலுமே அதை இது பண்ணி தான் எதிர்த்து மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ இல்லை, இது பற்றி இந்த என்என்எஸ் அப்படின்றது ஒரு ஜுடிஷியஸ் யூஸ் தான், ஒரு நல்ல ஒரு சப்ஸ்டிடியூட் தான். அதுக்கான நிறைய ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. லைக் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரெகுலராக லிமிட்டடாக கன்சியூம் பண்ணுறவங்களுடைய பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது வந்து நல்லாவே க்ரோத் ஆகிருக்கு, நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சிருக்கு, வெயிட் வந்து கம்மியாகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இந்த என்என்எஸ் வந்து ரெகுலராக லிமிட்டடாக சாப்பிட்றவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்போவுமே நம்ம வந்து என்என்எஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஆனால் அது லிமிட்டாக எடுத்துக்கணும் அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கல் அந்த WHO 2 பேருமே வந்து சொல்ல வர்றது நமக்கு. ஸோ இது மூலிமா இன்னொரு ஒரு விஷயமும் ஆக்சுவலி சொல்லணும். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்என்எஸ் ஃபுட்ஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமாக பிரபலமாக ஆகலை. பட் மற்ற கண்ட்ரீஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இதுனே கேட்டு வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ பட் ஆனால் இந்தியாவில் வந்து அவ்வளோ பிரபலம் ஆகலை அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ஸோ அதை பற்றின ஒரு சின்ன அப்டேட் தான். ஸோ இப்போ வந்து அந்த சுகர் ஃப்ரீ கிடையாது, அது வந்து ஒரு கெலோரி ஃப்ரீயான ஃபுட்ஸ் அப்படின்றத நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த ஸ்போர்ட்ஸை அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக வேறு எதுவும் இல்லை ஸ்போர்ட்ஸ்லலாம் கூட. ஸோ ஃபைனலி விரித்தேன். மீண்டும் நான் இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.